எந்த ஒரே ஒரு நிமிடம் கூட ஐயோ நம்ம இப்படி போயிடுவோமோ, நமக்கு முன்னாடி மேல ஒருத்தவங்க வந்துடுவாங்களோன்னு நீங்கள் தயவு செய்து யாரும் நீங்கள் நினைக்க வேண்டாம். தளபதி நெஞ்சில் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ, ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. நீங்கள் அனைவரும் அவர்களுக்கு உண்டான பதவிகள் வழங்கப்படும் என்பதை months later. நீங்கள் அனைவரும் அவர்களுக்கு உண்டான பதவிகள் வழங்கப்படும் என்பதை பச்சை தாலி எடுத்துட்டாங்க. அதுக்கு எனக்கு சீட்டு எனக்கு இதுக்கப்புறம் கொடுத்தா கொடுவானாங்க. கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி புடிச்ச மொன்னா நாயி. அது குஷி ஆனந்தம், சாமிநாதனும் புதியவன் சொல்லிட்டு கட்சி முக்கிய பொறுப்பாளர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வேட்பாளர்கிட்டையும் பணம் டீல் பேசுறாங்க. அந்த டீல் பேசுதான் நமது தலைவர் விஜய் அவர்கள் பணத்தை கொடுத்துதான் வேட்பாளர் கூப்பிடணும்னு அவசியம் இருக்கா? பணம் கொடுத்து ஒரு நபர்கிட்ட 5 கோடி ரூபாய் பணம் கேட்கறாங்க. நாசமா போயிருவீங்கடா. அந்த பணத்தை கொடுத்துதான் வேட்பாளர் நிக்கணுமா? ஒரு எம்எல்ஏ நிக்கிறவரு பணம் இல்லாத வேட்பாளர் நிக்கிறாரு. உனக்கு எனக்கு ஆகல, நமக்கு பேச்சுவார்த்தை வேணான்னு ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்ட. அந்த வருஷம் 2023 நாசமா போனதுக்கு முழு காரணமே நீங்க பார்த்த வேலை. புதுச்சேரியில சேர்த்து வச்சிட்டா கூட இங்க இருக்கக்கூடிய மொத்த தொகுதியில இருக்கக்கூடிய வேட்பாளரை தாண்டி அங்க தாவேக்கால ஆயிரக்கணக்கான பேர் வேட்பாளர் கனவுல இருக்கான். எழும்பூர் தொகுதி அவனுக்கெல்லாம் சீட்டு இல்ல. புசியானந்த பார்வைப்பட்ட அவருடைய கடைக்கன் பார்வைப்பட்டவருக்கு மட்டும்தான் சீட்டுன்னு தெரிஞ்சிருவீங்க. நான் எதிரில வந்தா ஒண்ணுக்கு போறேன். நான் உனக்கு சீட்டா? மார்ச்ல பெரிய வேடிக்கை இருக்கு, கொண்டாட்டம் இருக்கு. யூடியூப் சேனல் கண்டென்ட் கொட்டி கிடைக்கும். தினம் வந்துருவாங்க தளபதி குலத்தோட. இனி ஏமாத்திட்டாரு தளபதி, என்ன புசியானந்த் ஏமாத்திட்டாரு, இனி ஆதவ் ஏமாத்திட்டாரு, என்ன ஜானி ஏமாத்திட்டாரு, நம்ம வச்சு எங்க உழைப்ப புறம் சுரண்டி இப்ப எங்களுக்கு சீட்டு தரல, எங்களுக்கு பதவி தரல அப்படின்னு கண்டிப்பா போராடுவாங்க. என்னைக்கு இருந்தாலும் ரோட்ல நீ நடந்தா போய் ஆகணும். உன் மேல ஆட்டோ விட்டு ஏற்றா பாடுறா ஆடு. என்னைக்கு இருந்தாலும் உசுறு ஏங்க பாத்துக்கிறேன். அதாவது 30-40 வருஷமா அவருக்கு சம்பாதிச்ச பணம் கோடிக்கணக்கில் எங்கள்கிட்ட அதெல்லாம் கிடையாதுங்க. நம்பி வந்தாங்க, தாலி எடுத்துட்டாங்க. அது பச்சை தாலி எடுத்துட்டாங்க. முதல்ல குத்திட்டுல, முதல்ல குத்திட்டு மாப்ள இல்ல மாப்ள பண்ணிட்ட நீ எனக்கு. சரி விடு, உனக்கு எத்து போடு. தாவேக்கா மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கறதா அந்த கட்சி? ஆமா, தாவேக்கா பெரிய கட்சி, அழுத்தம் மத்திய அரசு கொடுக்குது. சொல்றாங்க அவன் கிடக்கா லூசுப்ப லூசு டாம்பர் இருப்ப. ஏடா பேசுற லூசுங்கறாங்க, பைத்தியக்காரனா பைத்தியக்காரனா. தேர்தல் தேதி அறிவிச்சு 10 நாளாச்சு. எங்கடா அவங்க கேட்டனே? பயந்து போய் வீட்ல பதுக்கிட்டானா உங்க கில்லி? ஏய் போடா பல்லி, எங்க கில்லியே பயந்து பதுக்குற பூனை கிடையாதுடா, சீரி பாயிர சிங்கம். ஐயா என்ன எகிரா போட்ல. தாவேக்காவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்றாங்க, எங்கடா போற? ஐயா உனக்கு நில்றயா? ஒருத்தர் நில்றா, அவரு இல்லையா? சும்மா நில்றா. திமுக அரசு எஸ்ஓபி என்கிற அந்த தேர்தல் அந்த இதை போட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை போட்டு எங்கள் தலைவர் விஜயை முடக்கி விட்டது. எஸ்ஓபி போட்டு நம்ம தலைவர் முன்னாறு 38 டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு வந்திருக்கணும், அதெல்லாம் முடக்கி நிப்பாட்டினாங்க. அது என்ன, நான் ஒரு பாட்டா போடுவாது. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. மக்களை சந்திக்க அவருக்கு கெடுபிடிகள் போட்டுச்சு. அவர் மட்டும் போயிருந்தா தமிழ்நாட்டுல ஒரு ரெவல்யூஷன் ஏற்பட்டிருக்கும். வச்சுக்கோங்க, புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது அப்படின்னாங்க. தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கட்டும். காந்தி எப்படி தடியை தூக்கிட்டு போனாரோ அப்படி எங்க தளபதி எதையாவது தூக்கிட்டு கிளம்பிடுவாருன்னாங்க. என்னைக்கு நியூட்ரல் ஆகும்னா
தேர்தல் கமிஷனுடைய நோட்டிபிகேஷன் வரும் பொழுது அப்ப எல்லா கட்சிகளும் ரோட பிரச்சாரம் போலாம். அன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருன்னா தமிழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உதாரணம்னா கிளிக்க நடக்கிற சொல்லு உருவாக்காத பிரச்சாரத்தை தமிழக விஜய் அவர்கள் உருவாக்குவார். இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. 12:05 ஆனவன கூப்பிடுவேன், குபுக்குன்னு வந்து சோழியம் வச்சு, புரியுதா? தேர்தல் தேதி அறிவிச்சு 10 நாள் ஆச்சு. நானும் பனையூர் நோக்கி அப்படி பக்காவா கேமரா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இவன் வருவான், நம்ம ஒரு கடையை விரிக்கலாம். நான் உனக்கு என்ன பாத்துறோம் பண்ண? இந்தியாவுல எத்தனை கோடி மக்கள் இருக்கான்? அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறியே ஏன்? வாடா ஏரியாக்கு வாடாங்கிற மாதிரி தேர்தல் மட்டும் இருக்கட்டும். மணி என்ன 2:59 வரணும், மணி என்ன 3 2:59 தான் யாருடைய சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. இப்ப மீதியா குடு இருக்கிற மீதி உசுரையும் புடுக்குறியே. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? ஏன் தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கட்டும், அப்புறம் பாருங்க. நான் 10 நாள் ஆச்சு. தமிழ் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை, எடப்பாடி கூட்டணி பேச்சுவார்த்தை, எங்க அண்ணன் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு. எங்கடா பக்கா மாசம் பார்த்தா யாருக்கோ வளகாப்புன்னு சொல்லி மும்பைக்கு போயிட்டாப்புல. பாவேக தலைவர் விஜய் இன்று இரவு விமானம் மூலம் மும்பை செல்ல உள்ளார். இதுதான் நீங்க தடிய தூக்கிட்டு கிளம்புறதா? தடிய தூக்கிட்டு கிளம்புறதா? வளகாடி சாப்பாடுக்கு தயிர் சாப்பிட போயிட்டாப்புல அங்க மும்பைக்கு. அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். சோத்த தானே திங்கிற. இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம பொதுவா பேசுவோம். கேட்கறதுக்கு உங்க மைண்ட் வாய்ஸ் என் காதுல விழுந்துச்சு. அது நம்ம பேசக்கூடாது. அவன் கட்சிக்காரனை கவலைப்பட, நம்ம எதுக்கு கவலைப்படணும்? அறிவு கெட்டவனே, மானம் கெட்டவனே, வாய பாறா, மாடு மாதிரி மின்னுக்கிறியடா. உரைக்குதா இல்லையா நான் சொல்றது? இதோ உரைக்குதா இல்லையா உனக்கு? இது வரைக்கும் இந்த எந்தெந்த கட்சிகள் ஆண்ட கட்சியும் சரி, ஆளக்கூடிய கட்சியும் சரி, எதுவும் செய்யலன்றதை எப்படி நம்மளால சொல்ல முடியும்? அண்ட் வரக்கூடிய கட்சி எப்படி இதை செய்வாங்க நம்புறீங்க? செய்யலன்னு சொல்ல முடியாது. எப்படின்னா செய்யறாங்க, ஆனா எதுவும் இன்னும் வளர்ச்சி எதுவும் இல்லாம இருக்கு, அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன். இல்ல, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறது தான் ஒரு மெயின் கேள்வி. அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. இப்போ எஜுகேஷன் இன்னும் வளராம இருக்கு, அந்த மாதிரி சொல்றேன். எஜுகேஷன் அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இன்னும் எஜுகேஷன் வளரல, சேஃப்டி இல்லைன்னு சொல்றீங்களா? இந்திய அளவுல தமிழ்நாடுடைய கல்வித்தரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ரொம்ப ரொம்ப டீப்பான क्वेश्चंस எல்லாம் கேக்குறீங்க. சினிமா மோகத்தை காட்டி அப்படியே கூட்டு போயிட்டு எங்கேயோ ஒரு பொதுக்குழியில வந்து கொல்ல போறாங்க. அவ்வளவுதான் செய்ய போறாங்க. நடிக்கிறியா இல்ல பாலிடிக்ஸ்க்காக பேசுறானே தெரியாது. இந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். செம்ம காமெடி இல்ல? தளபதி என்ன மச்சான், நிறைய இடத்த சொல்ல வேணானா? பையன் சொல்லிட்டானா? குத்துனானா? பெரிய பீட்ரு இவரு. இந்த 7 வருஷத்துல இந்த ஊருக்கு நீங்க பண்ண நற்பணி என்ன? பெட்டி கடை சொன்னாதான் போவையா? அப்ப வாங்கடா நம்ம போலாம். ஏன்டா ஏதாவது பண்ணியிருந்தா தான் சொல்ல முடியும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாசு குறையாத மன்னவர் இவர் என்று போற்றி புகழ வேண்டும். உழைத்தேன், ஊதியம் கிடைக்கவில்லை, உழைப்பதை போல நடித்தேன், விருதே கிடைத்தது என்பதுதானே. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. சொல்றாங்க தலைவரை இளைய காமராஜர். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன முறப்பு? உங்க நல்ல நேரம். அண்ணன் செக்ஸ் முள்ள இருக்க, குணம் மாறக்குள்ள கிளம்பிருங்க. டேய், அண்ணனை பத்தி சொல்லுங்கடா. நல்ல விதமா. பல டென்ஷனா இருக்கு. போங்க போங்க. நீங்க எதிர்பார்க்காதது என்னென்னமோ நடக்க போகுது. இப்பதானே கட்சியில சேர்ந்திருக்கீங்க. வாங்க. அண்ணே, தொண்டர்களுக்கு என்ன சொல்றது? அவனை கேட்டா நீ ஏதாவது சொல்லடா. தொண்டர்களே,
நம்ம கட்சி ஆபீஸ் பக்கம் ஒரு 30 நாளைக்கு வராதீங்க. 7:45 நாங்கள் கரூரை விட்டு வெளியேறோம். வெளியேறும் பொழுது எங்க யாருக்குமே கேஷுவாலிட்டி பத்தி தெரியாது. அதாவது மரணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட தெரியாது. தலைவருடைய அடுத்த வார்த்தை என்னன்னா 3 மணி ஃபிளைட்டுக்கு கிளம்பி வந்துடலாம்னு தான் அவருடைய பிளான். அன்னைக்கு நைட்டு 3 மணி ஃபிளைட்டுக்கு, ஏன்னா அது வரைக்கும் அவர் ஏர்போர்ட் போற வரைக்கும் அவருக்கான கேஷுவாலிட்டி எத்தனைன்றத உறுதிப்படுத்த அவருக்கு யாரும் சொல்ல முடியும். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா, அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா, அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா. நமக்கு எப்பவுமே நம்மள நம்பி வர்றவங்கள அரவணைச்சு தானே பழக்கம். அதனால நம்மள நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்களிப்பு தந்து ரெக்கார்ட் பண்ணவனெல்லாம் நான் பாத்துருக்கேன், ஆனா ரெக்கார்ட் பண்ணி பிசினஸ் பண்றவன இப்பதான்டா பாக்குறேன். ஆமா, இது என்ன ஆட்கள் தேவை? எதுக்கு? இங்க சாப்பிட்டுட்டு செத்து போனதுக்கு அப்புறம் தூக்கின்னு போறதுக்கா? அது உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோ, ஆனா இப்ப வளைகாப்புக்கு போனதால வருத்தத்துல விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. என்னத்த சொல்றோம், அண்ணன் வளைகாப்புக்கு போறாரு. அந்த ஒரு மக்களை தேடி இல்ல, அண்ணா மக்களிடம் செல், மக்களிடம் இரு, மக்களிடம் வாழ்னு சொன்னாருன்னு சொன்னா உண்டாவும் சொந்த கட்சிக்காரன்ட்டு போக மாட்டானே. இங்க வரியா, மக்களிடம் செல் அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னாருன்னா, விஜய் அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்யாணத்துக்கு போ, வளைகாப்புக்கு போ, நாய்க்குட்டி பிறந்த நாளுக்கு போ, உன்னோட டிகிரி வாங்குற இதுக்கு போகாத, கரெக்டா சொல்லுங்க, கான்வெகேஷனுக்கு போகாத, இல்ல பையனோட பட பூஜைக்கு போகாத, வளைகாப்பு தான்டா முக்கியம், அதுவும் குழந்தைகளோட வளைகாப்பு தான் முக்கியன்ற மாதிரி இருக்கு. ஆனா கரெக்டா சொல்லுங்க, மிஸ்டேக் பண்ணாதீங்க. திருமணத்துக்கு போ, வளைகாப்புக்கு போ, திரிஷா வீட்டுக்கு போ, இதுதான் ரைமிங்கா இருக்கு. இதே மாதிரி அட்லி வீட்டுக்கு கூட்டா அந்த நாய் வராதா ஆசீர்வாதம் இவன் தான் போகணுமா? சரி, இப்ப இவன் அங்க போனா கூட்டம் வருமா வராதாங்க? ஐயோ, அது யாருக்கும் தெரியாம போயிருக்காரு. நான் வெக்கப்படுகிறேன் நண்பர்களே, இந்திய உளவுத்துறைக்கே தெரியாது. நான் வெக்கப்படுகிறேன். இவனுக்கெல்லாம் நான் ரசிகனா இருந்தேன்னு சொல்லி நான் இன்னைக்கு வெக்கப்படுறேன் தலைவரே. டெல்லியில சிபிஐ ஆபீஸ்ல அவ்வளவு கூட்டம் கொடுத்தனா, இப்போ மும்பைல ஃபங்க்ஷன் 20 பேர் தான் தலைவர். 20 பேர் தான் தலைவர். 4000 பேர் நாங்க வெளியில வரோம், 4000 பேர் வெளியில நின்னுங்கிறானுங்க. 20 இன்ட்டு எவ்வளோன்னு சொல்லி போட்டுக்கோங்க, அவ்வளவுதான்.